அன்பு கூறுகிற கடனே அல்லாம வேற இடத்துல எந்த ஒரு கடன் படக்கூடாது. அல்லேலூயா. சுவிசேஷம் நம்ம இந்த கடமையாக இருக்கிறது, கடனா இருக்கிறது என்ற மட்டும் நம்ம அறிவிக்க வேண்டும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக செபித்த பொழுது அவனுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது. ஆபிரகாம் கூட பாருங்க, அந்த ராஜா தப்பு செய்யும் பொழுது அவனுக்காக ஜெபம் பண்ணும்போது அவனுடைய சிறையிருப்பு மாற்றப்படுகிறது. எல்லா மனுஷனுக்காக ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் சோத்திரங்களையும் மேறெடுக்கும் பொழுது அது கர்த்தருக்கு பிரியமும் நன்மையா இருக்கிறது. எல்லா மனிதர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். அப்போ அவருடைய கற்பனைகளை, அவருடைய வார்த்தைகளை கை கொள்வது அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அதுதான் ரொம்ப முக்கியம். நாமளும் அன்பு கூறுங்க, நானும் சபைக்கு வாரம் போறேங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்குறீங்க, போயிட்டு வரேங்க, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, கேட்ட வார்த்தைகளை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைகிறான், அதிகாலையில் தேட வேண்டும். ஆமென். சுவிசேஷம் அறிவிக்கிறது நம்ம இந்த கடமையும் கடனா இருக்கிறதா?